ஸோ அடுத்ததாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்பர்ஷி ஹேண்ட்ஸ் அப்படின்றவங்க பற்றி தான். இவங்க எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1570. நார்மலாக இவங்க வந்து ஒரு ஜெர்மன் பார்ன் கேர்ள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்க என்ன இன்வென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்ஸை வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்க வந்து எங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1608 வந்து இந்த லென்ஸை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் மூலியமா வந்து இந்த லென்ஸை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஐசைட் வந்து 2 டைப்ஸாக இருக்கும். ஒன்று வந்து ஸ்மால் அண்ட் இன்னொன்று வந்து லார்ஜ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸ் லென்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணது இவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அழகான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலிகையில் இருக்கிற மெடிசினல் யூசஸ் பத்தி சொல்றதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற மூலிகை மருத்துவம் வந்து பெண்களுக்கு மாதவிடாய் ஒழுக்குன்னு சொல்லுவாங்க. மாதவிடாய் வந்து ஒழுக்கமாக வந்து நடக்கலை அப்படின்வாங்க. இந்த மாதவிடாயில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு வயிற்று வலி வரும். அந்த 30 நாளைக்கு ஒரு முறை வர்றது 15 நாளைக்கு ஒரு முறை வந்துக்கிட்டு இருக்கும். இல்லைனா 6 மாதத்துக்கு ஒரு முறை வரும். இல்லைனா 2 மாதத்துக்கு ஒரு முறை வரும். இந்த மாதிரி இருந்தால் வந்து அந்த மாதவிடாய் சரியில்லைன்னு அர்த்தம். அந்த மாதவிடாய் வந்து சரி செய்கிறதுக்கான மருத்துவம் நம்ம பண்ணுறோம். இதில் வந்து முக்கியமாக வந்து இலவம் பஞ்சினுடைய மரம், இலவம் மரம்னு சொல்லுவாங்க. இலவு காத்த கிளின்னு சொல்லுவாங்க. அதே தான் இலவம் மரத்தில் இருக்கிற இலையை வந்து பயன்படுத்தணும். இதில் வந்து இலையை வந்து பயன்படுத்தணும். இலவம் மரத்து இலையை பயன்படுத்தும் போது கர்ப்பப்பை சுத்தமாகும், கர்ப்பப்பையில் உள்ள அழுக்குகள் சுத்தமாகும், கர்ப்பப்பையில் உள்ள கசடுகள் வந்து வெளியாகும், அங்கே உள்ள துர்நாற்றம் வந்து இதாகும், அங்கே உள்ள கெட்ட கிருமிகள் வந்து வெளியேறதுக்கு இந்த இலவம் மரத்தினுடைய இலையை பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்ந்து வெத்தலை, தாம்பூலம்னு சொல்கிற இந்த வெத்தலையை பயன்படுத்தும் போது நிறைய நன்மைகள் நடக்கும். வெத்தலையை பயன்படுத்தும் போது கர்ப்பப்பை சுத்தமாகும், கர்ப்பப்பையில் உள்ள அழுக்குகள் வெளியாகிறதுக்கு வெத்தலையை பயன்படுத்துகிறோம். வால்மிளகை பயன்படுத்தும் போது இதனுடைய காரத்தன்மை, இதனுடைய தன்மை இருக்கும்போது அந்த இரத்த கட்டியலானது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியே வர்றதுக்கு வால்மிளகு பயன்படும். வால்மிளகு பயன்படுத்தும் பொழுது அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். உள்ள கசடுகள் எல்லாம் வெளியேற்றுறது அந்த வால்மிளகு பயன்படும். இதோடு சேர்த்து ஏலக்காயை பயன்படுத்துகிறோம். ஏலக்காய் வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பையில் நிறைய நன்மைகள் செய்யும். இதில் கர்ப்பப்பையை வந்து நிறைய நன்மைகள் செய்யணும்னா பெண்கள் வந்து அடிக்கடி ஏலக்காய் சேர்ப்பாங்க. அடிக்கடி ஏலக்காய் சேர்க்க அவங்களுக்கு கர்ப்பப்பை நல்லாயிட்டே இருக்கும். பெண் குழந்தை பிறக்காதவங்களுக்கு பெண் குழந்தையை உண்டு பண்ணுறது இந்த ஏலக்காய் தான் அதிகம் வந்து ஏலக்காயை சேர்க்குறவங்களுக்கு பெண் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். ஏலக்காய் குறைவாக எடுத்துக்கிட்டவங்களுக்கு அந்த பெண் குழந்தை பிறக்கிறத வந்து குறைச்சிக்கிறோம். அதே மாதிரி கிராம்பு பயன்படுத்தும் போது நுண் கிருமிகளை வந்து அங்கே உள்ள கர்ப்பப்பையில் உள்ள கிருமிகளை வந்து சரி பண்ணிடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உள்ள கிருமிகள் அதிகமாக இருக்குது, கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அங்கே இருக்கும். அது இருந்துட்டு அந்த இடத்த வந்து ரணமாக்கிட்டே இருக்கும். கர்ப்பப்பையில் வந்து எந்த ஒரு தங்கிறதுக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணாது. கர்ப்பப்பை வீக்கமாயிடும். அந்த ரணங்கள் இருக்கிறதால கருப்பை வீக்கமாகி அந்த வந்து ரத்தப்போக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து சரி செய்கிறதுக்கு தான் கிராம்பை சேர்க்குறோம். இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து நம்ம மருந்தாக தயாரிக்கும் போது கர்ப்பப்பையில் உள்ள கசடுகள் நீங்கி கர்ப்பப்பை சுத்தமாகி மாதம் 30 நாளைக்கு ஒரு முறை மாதவிடாய் வர்றதுக்கான மருந்து இதை நம்ம தயாரிக்க போகிறோம். இந்த தயாரிக்கும் முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் கிராமப்புறத்தில் உலக மரம்னு சொல்லுவாங்க. உலக மரன்றது வந்து பேச்சு வழக்கில் இருக்கிறது. இலவம் பஞ்சு நம்ம தலையணைக்கு வைக்கிறோம்ல, பெட்டு இதுக்கெல்லாம் தயாரிக்கிற மாதிரி இலவம் மரத்தினுடைய இலை ஒரு 3 இலை எடுத்துக்கிட்டால் போதுமானது. மெல்லிசானதை ஏலக்காய் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் போதும். கிராம்பு 3 கிராம்பு, வெற்றிலை வந்து ஒரே ஒரு வெற்றிலை, பெருசாக இருந்தாக்கா 1, சிறுசாக இருந்ததுனாக்கா 2 போட்டுக்கோங்க. பெருசாக இருந்ததுனாக்கா அப்படி ஒரு வெற்றிலையே போதுமானது. அதில் நடுநரம்ப நீக்கிடுங்க.
அந்த கார்ப்பு தன்மையை வந்து குறைக்கிறதுக்காக அப்படி சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா தான் அது முழுவதும் வந்து அவங்க வெளியில் வாந்தி எடுக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் வந்து வெறுமனை அரைச்சி சாப்பிட்டாங்கனாக்கா வாந்தி எடுத்துருவாங்க. அதனால அந்த கார்ப்புத்தன்மை இருக்கிறதுனால அந்த வெற்றிலையினுடைய கார்ப்புத்தன்மையும் கிராம்புனுடைய கார்ப்புத்தன்மை, அந்த உலக இலையை வந்து கசப்புத்தன்மை எதுவுமே இருக்காது, ஒரு நமன்ற நமைச்சல் இருக்கும். இதெல்லாம் பனைவில் சேர்த்து நம்ம இடித்து ஒரு வேலைக்கு வந்து இந்த நெல்லிக்காய் அளவு, மலை நெல்லிக்காய் அளவு, இந்த அளவுக்கு வந்து காலையில் சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா மாதவிடாய் ஒழுக்கு தள்ளி போகுது அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க காலையில் ஒன்று, மதியம் ஒரு உருண்டை, சாயந்தரம் ஒரு உருண்டை, 3 வேளையும் வந்து சோறு சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து அவங்க சாப்பிட்டுட்டாங்கனாக்கா அவங்க வயிற்றுக்குள்ளே எந்த ஒரு நீர்க்கட்டியோ அல்லது இரத்த கட்டியோ இல்லை தைராய்டுனால் வர்ற அந்த மாதவிடாய் ஒழுக்கு தள்ளி போகிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு சரியாகும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து சூட்டு உடம்புனால வெள்ளைப்பாடு பட்டுக்கிட்டு இருக்கும். ஒரு சில மாதம் வந்து அவங்களுக்கு தள்ளி போயிடும். ரத்தப்போக்கு ஒரு மாதத்தில் அதிகம் போயிடுச்சுனாக்கா அப்புறம் 3 மாதம் கழித்து வந்து மாதவிடாய் ஒழுக்கு வரும். அப்படி இருக்கிறவங்களும் வந்து அதுவும் சரியான மாதவிடாய் ஒழுக்குக்கு இல்லை. அதனால் அவங்க என்ன செய்யணுன்னாக்கா இந்த மருந்தை தயாரித்து நீங்கள் முதல் மாதத்தில் வந்து தள்ளி போகுது அப்படின்னு தெரிஞ்சிங்கனாக்கா ஒரு வாரத்துக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கனாக்கா அடுத்து உணவுகள் வந்து மாமிச உணவுகள் எடுக்காமல் எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. நல்ல கீரைகள், காய்கள், பழங்கள், இந்த மாதிரி நீங்கள் பருப்பு வகைகள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலுமே உங்களுக்கு அந்த ரத்தம் வந்து உடம்புல எதிர்ப்பு சக்தி தேவையான நல்ல ரத்தத்துக்கு ஊறினதுக்கு போக தான் மீதம் வந்து மாதவிடாய்களுக்கு சரியாக வரும். அப்படி அவங்க உணவுகளும் அதிகமாக நல்ல முறையில் எடுத்துக்கறல அப்படின்னாலும் மாதவிடாய்களுக்கு தள்ளி போயிடும். ஹீமோகுளோபின் குறைவடியாக இருக்குது அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து மாதவிடாய்களுக்கு தள்ளி போய்கிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம உணவும் ஒரு காரணம். இந்த மாதிரி தள்ளி போகிறவங்களும் வந்து இந்த மருந்தை செஞ்சு சாப்பிட்டாங்கனாலுமே அவங்களுக்கு மாதவிடாய் ஒழுக்கு சரி வந்துடும். பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வலி, மாதவிடாய் வந்து சீராக இல்லை, 15 நாளைக்கு ஒரு முறை இருக்குது, இல்லைனா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை இருக்குது, இல்லைனா 6 மாதத்துக்கு ஒரு முறை இருக்குது. அதெல்லாம் வந்து கர்ப்பப்பையில் வந்து சுத்தம் இல்லாமல், கர்ப்பப்பை வந்து ரணமாக இருக்கிறதால, கர்ப்பப்பை கொஞ்சம் கெட்டு போயிருக்கிறதால இதனால் வர்ற தொல்லைகள் அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு இலவம் பஞ்சு மரத்தினுடைய இலை, அதான் உலக இலைன்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து வழக்கில் வந்து இலவம் பஞ்சு சொல்கிறோம் இல்லையா, மெத்தை வச்சுருக்கோம். அந்த மெத்தைக்கு போடுற அந்த மரத்தினுடைய இலைகள் தான் இது. இதோட சின்ன இலைகள். இது வந்து இளந்தளிர்கள் எடுத்திருக்கோம். முத்தின இலையெல்லாம் பயன்படுத்த வேணாம், இளந்தளிரை பயன்படுத்தினால இதுலேயே நிறைய நரம்புகள் இருக்குது பார்க்கலாம். இதை வந்து ஒரு 3 இலை அளவுக்கு எடுத்து அதை வந்து பயன்படுத்துகிறோம். இதோட ஒரே ஒரு வெத்தலை எடுத்திருக்கோம், ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கோம், வால்மிளகு வந்து ஒரு 5 மிளகு எடுத்திருக்கோம், ஒரு 4 கிராம்பு எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றா இடித்து அதோட தேவைக்கேற்ப பனை வெல்லம் சேர்த்துருக்கோம். தேவைக்கேற்ப பனை வெல்லம் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா இடித்து எடுத்து இந்த உருண்டையார் செஞ்சு வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா என்ன செய்யும், வயிற்று வலி சரியாகும். ஆண்கள் சாப்பிட்டா ஆண்களுக்கு உண்டான வயிற்று வலி சரியாகும். பெண்கள் சாப்பிட்டா கர்ப்பப்பை சுத்தமாகும். அதனால் இது யார் சாப்பிட்றோம், அவங்க செஞ்சிட்டாங்களே இவங்க யார் செஞ்சாலும் நம்ம வந்து மருந்தை நாங்கள் சாப்பிட்டு பார்த்து தான் எல்லாருக்குமே கொடுப்போம். ஏன்னா ஒரு சிறு தவறு வந்தாலே நம்ம இவ்வளோ நாள் பேசின மருத்துவமும் தவறாக போயிடும். அப்போ வந்து ஒரு தவறு கூட வரக்கூடாது. ஒவ்வொரு முறையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அளவு முறைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்கள் வந்து பயப்படாமல், ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுக்கு தான் மருத்துவர். நீங்கள் போய் அடுத்தவங்களுக்கு செய்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு பயிற்சியும் கொடுக்கல. அப்போ இதை நம்ம செஞ்சு சாப்பிட்றதுல தவறே கிடையாது. இது எப்படி சாப்பிட்லாம், முந்தியெல்லாம் பார்த்தோம்னா இதை யார் யார் சாப்பிட்றாங்க, ஆடு சாப்பிடுதா மாடு சாப்பிடுதான்னு பார்த்துட்டு தான் மனுஷன் சாப்பிடுவாங்க. ஆடு சாப்பிட்ற இலையை வந்து மனுஷன் சாப்பிடும்போது எந்த தவறும் வராது. ஆடு வந்து வெள்ளாடு வந்து ஒரு விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நம்ம சித்தர்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆட்டுக்கு வைத்தியம் பண்ணுறவங்களுக்கு மனுஷனுக்கு வைத்தியம் பண்ண தெரியாது. முக்காபாகம் இன்றைக்கி ஆட்டுக்கு மாட்டுக்கு வைத்தியம் செஞ்சவங்களுக்கு தான் மனிதனுக்கு வைத்தியமே பண்ண தெரியும். அதுக்கு பண்ணாமல் வந்தால் கண்டிப்பாக வைத்தியமே தெரியாதவங்க தான் அது அவங்களுக்கு. ஏன்னா பயிற்சியே அதில் தான். உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் எலிக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் மனுஷனுக்கே கொடுக்குறாங்க. அப்போ எலியும் நம்மளும் ஒன்றாக்கியிருக்கிறாங்க. நம்ம அப்படி கிடையாது. ஆடு நம்மளோடைய வளர்றது, அது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டையெல்லாம் சாப்பிட்றது, நம்ம அது இலைகள் என்னென்ன இலைகள் எடுக்குதுன்னு, அது சில நோய்களை கட்டுப்படுத்துதுன்னு நம்ம பார்க்குறோம். அதை வச்சு தான் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளாக இன்றைக்கி போய் எதுவும் செய்யலை. இது வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும். இந்த இலையை வந்து நிழல் காய்ச்சல் போட்டு வச்சுருந்து இடித்து பொடியாக்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறலாம். அந்த தூரத்தில் இருக்கிற பள்ளிகளில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம். அங்கே போய் இதை வந்து கொஞ்சம் பனை வெல்லத்தில் உருட்டி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த வலிகள் சரியாகும், அந்த ஒழுக்கம் சரியாகும். அந்த மாதவிடாய் காலத்தில் 3 நேரமும் எடுத்துக்கிறணும், காலையில், மத்தியானம், இரவு.
3 வேளையும் எடுத்தாங்கன்னா அந்த வயிற்று வலியானது குறைய ஆரம்பிச்சிடும், அந்த ரத்தப்போக்கு சீராக இருக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அவங்களுக்கு வயிற்று வலியே இருக்காது. பெண்கள் இன்றைக்கி நிறைய அவதியே மாதவிடாயில் தான். இன்றைக்கி முட்டை சாப்பிட்ற எல்லாருக்குமே மாதவிடாய் வந்து சரி வராது. முட்டை வந்து இன்றைக்கி சாதாரணமாக சரி கிடையாது. முட்டையை வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இனிமேல் குழந்தையே பிறக்காது. ஏன்னா மலட்டு கோழி, மலட்டு முட்டை. மலட்டு முட்டையை சாப்பிட்றவங்க எல்லாருமே மலட்டுத்தன்மை தான் கிடைக்கும். இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த முட்டையை சாப்பிட்றதால தவறு கிடையாதுன்னு. இன்றைக்கி அவங்க கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த முட்டை சாப்பிட்டதால இவ்வளோ தொல்லை இருக்கான்னு. அது வரைக்கும் அவங்களுக்கும் தெரியாது. எந்த மருத்துவரும் இதை சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய தொழில் ரீதியாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து மறைமுகமாக கர்ப்பப்பையில் வந்து கையை வச்சுட்டாங்க. கர்ப்பப்பையில் வந்து யாருக்குமே நீ குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. மலட்டு முட்டையை சாப்பிட சாப்பிட மலட்டுத்தன்மை கூடும், மலட்டு கோழியை சாப்பிட சாப்பிட மலட்டுத்தன்மை ஆண்களுக்கும் கூடும். அதனால் மலட்டு கோழி, மலட்டு முட்டையை எடுத்துக்கிறாதீங்க. இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிறத எடுத்துக்கங்க. நாட்டுக்கோழி எடுத்து சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. கறி சாப்பிட்றவங்களுக்கு தவறே பண்ணாது நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டாலும். ஆனால் இந்த மலட்டு கோழி, மலட்டு முட்டை வேண்டாம். இதெல்லாம் சாப்பிட்டா கர்ப்பப்பையில் நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை இது சரி செய்யும். கண்டிப்பாக இது சரி பண்ணும். மாதவிடாய் ஒழுக்கத்தை இது சரி பண்ணும். பெண்கள் இதை வந்து அந்த மாதவிடாய் காலத்தில் 3 நாளும் 3 வேளையும் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிறணும். இப்படி எடுத்துட்டாங்கன்னா அந்த மாதவிடாய் எல்லாமே சரியாகும். இதுக்கு ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.